Velamal Engineering College, Computer Science Engineering, admissions open for 2026. திரு பாலகிருஷ்ண ரெட்டி சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லம் வருகை தந்து அவரை சந்திச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டியுடன் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவான திரு OS மணியன் அவர்கள் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே இந்த தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை பாலகிருஷ்ண ரெட்டி திரு இபிஎஸ் அவர்களிடம் முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டியுடன் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவான OS மணியன் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாங்க. சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பாலகிருஷ்ண ரெட்டி கடிதம் அளிக்கிறார் சட்டப்பேரவை செயலாளரிடம். இது போன்ற ஒரு கோரிக்கையை தான் நேற்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்த CV சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்களான 5 பேர் முன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே சொல்லப்படக்கூடிய சூழலில் பாலகிருஷ்ண ரெட்டியுடன் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ திரு OS மணியன் தலைமைச் செயலகம் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் அதிமுக கொறடா சார்பில் கொடுக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனுவையும் தற்பொழுது அவர்கள் பேரவை செயலாளரிடம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து நம்மிடையே எமது தலைமை செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயம்தான். திரு CV சண்முகம் தரப்பிலிருந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய 2 கோரிக்கை. ஒன்று, அந்த தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அது தொடர்பான மனுவை திரும்ப பெறணும். அதே போல் இந்த கட்சி பதவிகள் பறிப்பு அப்படிங்கிறது திரும்ப பெறணுங்கிறது ஒரு விஷயம். இப்போ நம்ம பார்க்குறோம் பாலகிருஷ்ண ரெட்டி, திரு OS மணியன் இவங்க எல்லாருமே பேரவை செயலாளர்கிட்ட கடிதம் கொடுக்குறாங்க. இதுக்கான ஒரு மூவாக தான் இதையும் பார்க்குறோம் இல்லையா? கண்டிப்பாக தம்மீதான அந்த தகுதி நீக்க நடவடிக்கையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசன்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. அதுதான் இப்ப நம்ம காட்சி திரையில பார்த்துட்டு இருக்கோம். அதாவது திரு CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆதரவு எம்எல்ஏவா இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி இன்று மதியம் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல சந்திச்சு பூங்கொத்து கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை நம்ம இப்ப இந்த பக்கம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன், அந்த நிலைப்பாட்டில் இருந்து என்னுடைய நிலைப்பாடு மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னைக்கு அவரை எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அவர் நேரடியா இணைஞ்சிட்ட இந்த பக்கம் வந்துட்டார், இந்த அணிக்கு வந்துட்டாரு. இந்த நிலையில அங்க ஒரு நடவடிக்கை காத்துட்டு இருக்குல்ல. ஏற்கனவே திரு அகிரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவின் கொறடாவாக நியமிக்கப்பட்டுள்ள திரு அகிரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. அதாவது ஒரு கடிதம் கடந்த 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் நடந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல என்னுடைய உத்தரவுக்கு அதிமுக கொறடா உத்தரவுக்கு எதிராக இந்த 25 எம்எல்ஏக்கள் வாக்களிச்சுட்டாங்க. திரு விஜய் அரசுக்கு ஆதரவா தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. ஆனா அதிமுக எதிர்த்தது. ஆகையால் அவங்க மேல கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கொடுத்திருந்தாரு. அந்த கடிதத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டாம், என்னுடைய நிலைப்பாட்டில் சிறு தடுமாற்றம் இருந்தது. ஏற்கனவே நேற்று கொடுத்தாங்களா 5 எம்எல்ஏக்கள், அதே மாதிரி ஒரு கடிதத்தை தான் திரு பாலகிருஷ்ண ரெட்டி இப்ப சட்டப்பேரவை செயலாளர் திரு சீனிவாசனிடம் கொடுத்திருக்காரு. அவரோட ஏற்கனவே அதிமுகவினுடைய இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏவா இருக்கிற திரு OS மணியன், முன்னாள் அமைச்சர் OS மணியன், அதே போல் ராணிப்பேட்டை சுகுமார், ஆற்காடு எம்எல்ஏ திரு சுகுமார் நேற்று அவர் சிபிஎஸ் தரப்புல இருந்து இபிஎஸ் தரப்புக்கு வந்திருந்தாரு. அவரு இப்ப கூட வந்திருக்கிறாரு. அதுதான் நம்ம காட்சிகள்ல பாத்துட்டு இருக்கோம். என் மேல உள்ள அந்த நடவடிக்கையை எடுக்காதீங்க, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளர், ஏன்னா சட்டப்பேரவை தலைவர் திரு JCT பிரபாகர் இப்ப அறையில இல்ல, அதனால பேரவை தலைவர் இல்லாத நேரத்தில் செயலாளர்கிட்ட அந்த கடிதத்தை இப்ப சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் பின்னர் செய்தியாளர்களை வெளியில சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவும் ஒரு அடுத்த கட்ட மூவா தான் பார்க்க முடியுது அதிமுக. அதான் அந்த அணிகள் இணைப்புன்னு ஏற்கனவே பேசுற மாதிரி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனுடைய ஏன்னா இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, ஏன்னா சபாநாயகர் எப்ப வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம். ஆகையால் அப்ப பதவி போயிடும், அவங்களோட எம்எல்ஏ பதவி போயிடும், டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாரு. அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாத்திக்கிறேன். அன்னைக்கு இந்த 13ஆம் தேதி சிறு தடுமாற்றம் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான அந்த காரணங்கள்லாம் உள்ளுக்குள்ள அந்த கடிதத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த கடிதத்தை தான் இப்ப அவர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி இப்ப செயலாளர்கிட்ட கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி ராஜா. அதிமுக கொறடா சார்பில் கொடுக்கப்பட்ட மனுவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அவர்கள் சட்டப்பேரவை செயலாளரை திரு பாலகிருஷ்ண ரெட்டி ஓடு திரு OS மணியன் எல்லாருமே சேர்ந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகளை பார்க்குறோம்.
தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நகர்வுகள் எல்லாமே அந்த இணைப்பை நோக்கிய நகர்வா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுது. அந்த காட்சிகள் கூறக்கூடிய பதிலும் அப்படித்தான் தெரிகிறது. பார்க்கலாம், இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுவார்களா? அப்படி பேசும்போது இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். வேலம்மாள் Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026.